இந்திய அணிக்காக ஒரு போட்டியில் கூட விளையாட முடியாமல் போன அமோல் முசும்தார் தலைமை பயிற்சியாளராக இந்திய மகளிர் படைக்கு உலக கோப்பையை வசப்படுத்திய வரலாறு இது. இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் நெடுநாள் கனவு இப்போது மெய்பட்டுள்ளது. உலக கோப்பையை நெருங்கி வந்து இதற்கு முன்னர் இருமுறை வாய்ப்பை தவறவிட்ட இந்திய மகளிர் அணி இம்முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இதன் பின்னணியில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் அமோல் முசும்தார் உள்ளார். இந்திய அணிக்காக சர்வதேச அளவில் விளையாடாத வீரரான அவர் இந்திய மகளிர் அணியை சாம்பியன் ஆக்கியது எப்படி என்பதை சற்று சுருக்கமாக பார்ப்போம். 50 வயதான அமோல் முசும்தார் மும்பையில் பிறந்தவர். கிரிக்கெட் விளையாட்டில் தீவிர ஆர்வம் கொண்டவர். 19 வயதில் மும்பை அணிக்காக ராஞ்சி கோப்பையில் அறிமுகமானார். முதல் ரக கிரிக்கெட்டில் அறிமுக போட்டியில் 260 ரன்கள் விளாசி சாதனை படைத்தார். அதன் மூலம் மும்பையிலிருந்து புறப்பட்ட அடுத்த பேட்டிங் ஆளுமையாக அறியப்பட்டார். வலது கை பேட்ஸ்மேனான இவர் 171 முதல் தர போட்டியில் விளையாடி 11,067 ரன்கள் எடுத்துள்ளார். அவரது பேட்டிங் சராசரி 48.13, இதில் 30 முறை சதம் கடந்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர் இடம்பெற்ற மும்பை அணியில் விளையாடிய சக வீரராக இருந்தவர். 1994 இந்திய இளையோர் அணியின் துணை கேப்டனாக செயல்பட்டவர். களத்தில் வீரராக சுமார் 20 ஆண்டுகள் செலவிட்ட பிறகு 2014 தனது ஓய்வை அறிவித்தார். ஓய்வுக்கு பிறகு கிரிக்கெட் பயிற்சியாளராக தனது பயணத்தை தொடங்கினார். இந்திய இளையோர் அணியின் பேட்டிங் பயிற்சியாளர், நெதர்லாந்து அணியின் பேட்டிங் ஆலோசகர், IPL கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளர், தென்னாப்பிரிக்க அணியின் இடைக்கால பேட்டிங் பயிற்சியாளர், உள்ளூர் கிரிக்கெட்டில் மும்பை அணியின் பயிற்சியாளர் என கிரிக்கெட்டில் அவரது அடுத்த இன்னிங்ஸ் அமைந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 2023 இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக அமோல் முசும்தாரை நியமித்தது BCCI. எப்போதும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் தங்களால் முடிந்ததை தங்கள் பிள்ளைகள் சாதிக்க வேண்டும் என விரும்புவார்கள். அமோல் முசும்தாரின் கனவும் கிட்டத்தட்ட அப்படிதான். சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடும் வாய்ப்பு இல்லை என்றாலும் சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியை சாம்பியன் பட்டம் வெல்ல செய்து அவர் அசத்தியுள்ளார். கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா, பிரதிகா ராவல், ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஷெவாலி வர்மா, ஸ்ரீஹரிணி, அமன்ஜோத் கவுர் என இந்திய அணியில் இடம்பெற்ற அனைத்து வீராங்கனைகளையும் சரியாக பயன்படுத்தி கோப்பையை வென்று கொடுத்துள்ளார் அமோல் முசும்தார். கிரிக்கெட் அணியில் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர் இடையிலான புரிதல் சுமூகமானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அணியால் வெற்றி பெற முடியும். அதில் பயிற்சியாளர் அமோல் முசும்தார் வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றி தலைமுறைகள் பல கடந்து நிற்கும் என இந்திய அணியை அவர் போற்றியுள்ளார். நடப்பு உலக கோப்பை தொடரில் இங்கிலாந்து உடனான ஆட்டத்தை 4 ரன்களில் இந்தியா இழந்தது. இந்த ஆட்டத்துக்கு பிறகு டிரெஸ்ஸிங் ரூமில் நடந்த விவாதத்தில் பயிற்சியாளர் அமோல் முசும்தார் பேசியுள்ளார். அப்போது அணியில் உள்ள ஒவ்வொருவரிடமும் நேர்மறை எண்ணத்தை கடத்தும் வகையில் அவரது பேச்சும் அமைந்துள்ளது. அதன் பின்னர் இந்திய அணி புது உத்வேகம் பெற்று விளையாடிய அனைத்து ஆட்டத்திலும் வாகை சூடி உலக சாம்பியன் ஆனது. ஒரு வீரராக இந்திய அணியிடம் இடம்பெற முடியாமல் போனவர் இன்று தலைமை பயிற்சியாளராக இந்திய மகளிர் அணி மகுடம் சூட முக்கிய காரணமாக விளங்கி சாதித்துள்ளார் அமோல் முசும்தார்.